வணக்கம். பொதுக்காலத்தின் 32ஆம் ஞாயிறு 7ஆம் தேதி நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் நெஞ்சங்கள் எல்லாம் ஆண்டவரை போற்றவும், அவருடைய புகழை பாடவும், அவருடைய வார்த்தையை கேட்கவும், அப்பத்தை பிற்கவும், ஒருவரை வாழ்த்தவும், ஒருவரோடு உறவாடவும் இன்று ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுந்து ஆலயத்திற்கு சென்று திருப்பலி நிறைவேற்றுவோம். குடும்பமாக போக வேண்டும். பிள்ளைகள் அனைவரையும் தயாரித்து அழைத்து செல்ல வேண்டும். இது ஒரு முக்கியமான ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவருடைய உயிர்த்த நாள். ஆகையினால தவறவிடக்கூடாது. இந்த தொழிலுக்கு கொஞ்சம் ஓய்வு விட்டு, கடையெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு, இந்த நாளில் ஆண்டவரோடு ஐக்கியமாகின்ற பொழுது, ஆண்டவருக்கு இந்த ஒரு மணி நேரத்தை கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவர் உங்களை இரட்டிப்பாக எல்லா காலத்திலும் பெருகும்படி ஆசீர்வதிப்பார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம், நற்செய்தி வாசகம், 2 கைம்பெண்கள் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு பாடம். அவர்கள் கையில் உள்ளதை கொடுத்தார்கள், நிறைவாக பெற்றார்கள். ஆகையினால 1 மணி நேரம் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிட புறப்படு என்று புறப்பட்டு செல்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்துல 1 அரசராகமும் 17வது அதிகாரம் 10 - 16 வரைக்கும் எலியா இறைவாக்கினர் தன் இறைவாக்கு பணியை மிகவும் கடினமான காலத்தில் செய்கிறார். அதாவது சாலமோனுக்கு பிறகு ஒன்றாய் இருந்த அந்த இஸ்ராயல் அரசு வடக்கே இஸ்ராயல் என்றும் தெற்கே யூதா என்றும் 2ஆக பிரிகிறது. வடக்கே ஆகாபு ஆட்சி செய்து தன் நாட்டை சிலை வழிபாட்டின் நாடாக மாற்றி விடுகிறார். தன் பெனிஷிய மனைவி இசபேல் அவளுடைய அந்த வற்புறுத்தலின் காரணமாக இஸ்ராயலின் கடவுளாகிய யாவை கைவிட்டு பகால் வழிபாடு செய்பவராக மாறுகிறார். ஆகாபு அரசன் இஸ்ராயலின் கடவுளை வழிபடுவதை விட்டுவிட்டு பகாலை வழிபடுகிறான். காரணம், அந்த பகால் மழையின் கடவுள். மழையை பெய்ய வைத்து விவசாயத்தை பெருக்கக்கூடிய ஒரு கடவுள். விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட இஸ்ராயல் மக்களுக்கு மழை அதிகம் தேவை. ஆகையினால அந்த மக்களும் அந்த இசபேல் அரசியினால் ஏமாற்றப்பட்டு பகால் கடவுள் மீது உள்ள அந்த வழிபாட்டை செய்து கொண்டிருக்கின்ற காலம் அது. யாவே இறைவன் இந்த மழையின் கடவுளை வணங்குகின்ற இந்த மக்களுக்கு மழையை நிறுத்துகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் எலியாவை சாரிபாத்தில் உள்ள கைம்பெண் ஒருவிடம் அனுப்புகிறார். சாரிபாத்து இஸ்ராயலுக்கு வெளியில் இருக்கிறது, அந்நிய பெண். இந்த நகரம் பெனிசியாவில் உள்ளது. இந்த நகரத்தார் அனைவரும் பகால் வழிபாடு செய்கிறவர். அந்த ஊருக்கு போறார். எலியா செல்லும் காலம் கொடிய பஞ்சத்தின் காலம். சொன்னல்ல, ஆண்டவர் இந்த மழையின் கடவுளை நம்பிக்கொண்டிருந்த இந்த மக்களை அந்த மழையே பெய்ய விடாம ஆக்குறார். இந்த பஞ்சத்தை ஆண்டவர் தாமே உருவாக்குகிறார்.
அரசன் ஆகாபு செய்த குற்றத்திற்காக கடவுள் ஏன் இந்த நாட்டையும் அதில் உள்ள குற்றமற்றோரையும் தண்டிக்க வேண்டும் என்ற கேள்வியெல்லாம் நமக்கு எழும். மழையை நிறுத்தியதின் வழியாக ஆண்டவராகிய கடவுள் பகால் கடவுளின் இருத்தலை பொய்யாக்குகிறார். பகால் மழையின் கடவுள் அல்ல, மழையின் கடவுளும் நானே. எலியா சந்தித்த கைம்பெண் பகால் வழிபாடு செய்பவர். அந்த முதல் வாசகத்தில் வரக்கூடிய கைம்பெண் பகால் வழிபாடு செய்யக்கூடியவர். அந்த பகால் வழிபாடு செய்யக்கூடிய அந்த கைம்பெண்ணிடம் எலியா கேட்கிறார், என்னது, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. அவரை அழைத்து ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்கிறார். அதை கொண்டு வர செய்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்படியே கையோடு ஒரு அப்பமும் கொண்டு வருவாயா என்று கேட்கிறார். அப்ப அந்த பெண் முதலில் தண்ணீர் கேட்ட எலியா, பின்னர் அப்பமும் கேட்கிறார். தயங்கி நிற்கிறார். அந்த பெண் தயங்கி நிற்கிறார். ஏனெனில் அவரிடம் இருப்பது கடைசியாக கை மாவும் பாட்டில் கொஞ்சம் போல எண்ணெயும். அப்ப அவ சொல்றா, பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளது அப்படின்னு சொல்றார். இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கி வீட்டுக்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்கிறார். கொடிய பஞ்சம், மழை இல்லை. பகால் இறைவன் பொய்த்து விட்டார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய் அப்படின்னா அந்த கையளவு மாவை சுட்டு எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறார். ஆகையினால இந்த சாரபாத் விதவையை எலியா காப்பாற்றவில்லை. சாரபாத் விதவைதான் எலியாவுக்கு ஒரு அப்பம் கொடுத்து அவளை காப்பாற்றுகிறார். முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டுக்கொடு, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். அங்க இருக்கிறதே ஒரு அப்ப சுடக்கூடிய மாவும் எண்ணெயும். அதுல முக்கியமான வசனம் பாருங்க, இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே. யார் சொல்றது? யார் சொல்றது? எலியா சொல்றார், இஸ்ராயலின் கடவுள். ஆனா அவர் அந்நிய தேசத்தில் இருக்கிறாரு. அந்நிய தேசத்தில் உள்ள விதவையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்நிய தேசத்தில் உள்ள ஒரு விதவையிடம் அப்பம் கேட்கிறார், தண்ணீர் கேட்கிறார். அவரிடம் சொல்கிறார், இஸ்ராயலின் கடவுளாகி ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொல்கிறார். அந்த 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 அம்மா, அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் என்ன செய்யறது? இதை நம்புறாங்க. இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் நாட்டில் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் எண்ணெயும் தீராது என்று சொல்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எலியாவின் சொற்களை நம்புகிறார் அந்த கைம்பெண். அந்நிய பெண், அந்நிய தேவரை வழிபட்டவள், இஸ்ராயலின் கடவுளை நம்பி இருக்கிற அந்த இறைவாக்கினரையும் நம்புகிறார், அவர் சொல்கின்ற வார்த்தையும் நம்புகிறார். அங்க கலயம் பற்றினால் தோற்பது கைம்பெண் அல்ல, எலியாவும் அவருடைய ஆண்டவரும் என்பதால் துணிந்து செய்கிறார். என் கலயத்துல உள்ள மாவும் எண்ணெயும் தீர்ந்து விட்டது என்றால் எலியாதான் தோற்றதற்கு சமம், எலியாவினுடைய கடவுளும் தோர்த்து விட்டார் என்று அவர் துணிஞ்சி
அப்பஞ்சுட போறா. ஆனா நம்புறா. ஒரே நேரத்தில் எலியாவையும் எலியாவின் கடவுளையும் நம்புகிறாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த அந்நிய கைம்பெண் தனக்கு இருந்த அந்த கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் அந்த எண்ணெயையும் வாழ்வு ஆதாரமாக இருந்ததை கொடுத்து விடுகிறார். அதுக்கு பிறகு என்ன செய்யறது? அவர் கொடுத்த பிறகு அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாட்கள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, களையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. கொஞ்சம் இருந்த தன் வாழ்வாதாரத்தையே கொடுக்கிறார். அதனால்தான் இன்னைக்குள்ள சங்கீதம் உரைக்கிறது, ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகிறார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கிறார். அந்த மழையின் கடவுளை நம்பியிருந்தவர்களுடைய நம்பிக்கை பொய்த்து விட்டது. பட்டினியாய் கிடந்த அந்த பகாலை வழிபடக்கூடிய கைம்பெண்ணுக்கு ஆண்டவர் உணவளிக்கிறார். மழை பெய்யும் வரை களையத்தில் மாவும் தீராது, எண்ணெயும் தீராது, நீயும் உன் வீட்டாரும் உண்டு குடித்திருப்பீர்கள். பசித்திருப்போருக்கு உணவளிக்கிறார் ஆண்டவர். அந்த அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கிறார். இந்த அனாதைகள் கைம்பெண்கள் அநாவிம் ஆஃப் யாவே, ஆண்டவரையே நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த பெண்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கைவிடவில்லை. ஆக அந்த அந்நிய கைம்பெண் கொடுத்த கையளவு மாவு கொஞ்சம் எண்ணெய் தீராது இருந்தது போல நீங்களும் உங்களுக்கு இருக்கிற கையளவை கொடுங்கள். கொடுங்கள், ஆண்டவர் கொடுப்பார், கொடுக்கப்படும். அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த கொடுத்தல் தான் சுகம். வாங்குதலில் சுகம் அல்ல, கொடுப்பதில் தான் சுகம். எந்த வீட்டுக்கு நம்ம போனாலும் கொடுத்துட்டு தான் வரணுமே ஒழிய எடுத்துட்டு வரக்கூடாது. நற்செய்தியில ஆண்டவர் இந்த மறைநூல் அறிஞர்கள் அல்லது திருச்சட்ட வல்லுநர்கள் இவங்கெல்லாம் அந்த சட்டத்தை நுணுக்கமாக படித்து இந்த பணக்கார கைம்பெண்கள் மற்றும் ஏழை கைம்பெண்கள் தங்களிடம் வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள சொத்துக்களை எல்லாம் எப்படி அபகரிப்பது என்றுதான் இருப்பார்கள். அவர்களுடைய வீட்டையும் நிலபுலன்களையும் எப்படி அபகரிப்பது என்றுதான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் பெரிதும் மதிக்க பெற்றனர். மதிப்பின் அடையாளமாக நீண்ட தொங்கலாடை அணிந்தனர். தொழுகை கூடங்களிலும் மக்கள் கூடங்களிலும் இவர்களுக்கு முதன்மையான இடம் வழங்கப்பட்டது. சட்டம் சார்ந்த ஆலோசனைகளுக்கு இவர்களுக்கு பணம் கொடுக்கப்படவில்லை. ஆக அரசு சார் பணிகள் தவிர மற்ற பணிகளுக்கு இவர்கள் பிறரின் தாராள உள்ளத்தையும் கைகளையும் நம்பி இருந்தனர். அதிலேயும் குறிப்பாக இந்த கைம்பெண்கள், இந்த கைம்பெண்களின் வீடுகளை விழுங்குகிறார்கள் என ஆண்டவர் சொல்கிறார். திருச்சட்ட அறிஞர்கள் தங்களுடைய வருமானம் மற்றும் வசதிக்காக பணக்கார கைம்பெண்களோடு இணைந்து வாழ்ந்தனர். இக்கைம்பெண்கள் தங்களுடைய கணவரின் கட்டுப்பாட்டில் இல்லாத பணம் மற்றும் சொத்துக்களின் உரிமைகளாக இருந்தனர். தங்களுடைய அழகான வார்த்தையாலும் நீண்ட இறை வேண்டுதலாலும் இவர்கள் கைம்பெண்களை ஈர்த்து அவர்களிடமிருந்து பணம் பறித்தனர். சில நேரங்களில் அவர்களுக்கு எதிராக வழக்காடி அவர்களுடைய உரிமை சொத்து அனைத்தையும் தாங்களே எடுத்துக்கொண்டனர். சமயத்தின் பெயராலும் சட்டங்களின் பெயராலும்
கைம்பெண்களை மறைநூல் அறிஞர்கள் பயமுறுத்துவதையும் கண்ட இயேசு அவர்களை சாடுகிறார். அவர்களுடைய அதிகாரத்தை மறைநூல் அறிஞர்கள் தங்களுடைய நலன்களுக்காக, அதுவும் கைம்பெண்களை சொத்துக்களை சுரண்டுவதற்காக பயன்படுத்துகிறார்களே என்று இயேசு அவர்களை. இந்த கைம்பெண்களில் ஒருவர் ஆலயத்திற்கு வந்து அந்த பெண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய இடத்திற்கு வந்து, அந்த பெண்கள் வழிபடக்கூடிய இடத்துல கூட 30 உண்டியல் இருக்குமா அந்த எருசலேம் ஆலயத்துல. அந்த 30 உண்டியல்ல ஒரு உண்டியல் ஆலய பராமரிப்பு. ஆலய பராமரிப்பு என்றால் இறைவனையே பராமரிப்பதற்கு சமம், இறைவனை பராமரிப்பதற்கு சமம். அதுல அவன் என்ன செய்யறா, எத்தனை காசு போடுறா, தொழுகை கூடத்துல வந்து அவர் தம் கைமண் ஒரு கொதிராத்து இணையான 2 காசுகளை போட்டார். அது வந்து நம்ம அந்த காலத்துல ஒரு சின்ன 1/4 ரூபா இருக்கும்ல, 1/4 ரூபா 25 பைசா, அது மாதிரி 2 துட்டு 50 பைசா, அவ்வளவுதான் பெருமானம். அந்த 50 பைசாவை 2 1/4 ரூபாய உண்டியல் டப்பாக்குள்ள போட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அது செல்லா காசு. அதுதான் அவளுடைய வாழ்வு ஆதாரம், அதுதான் அவளுடைய சொத்து. அதுக்கு பிறகு அவளுக்கு ஒண்ணுமே இல்லை, அத்தனையும் அவள் போடுகிறாள். தன்னிடம் உள்ள அனைத்தையும் அவள் போடுகிறாள். கடவுள் மேல் கொண்டுள்ள பிரமாணிக்கத்தால் தான் அனைத்தையும் போடுகிறார். கடவுளையே பராமரிக்க அனைத்தையும் போடுகிறார். கடவுளையே பராமரிக்க, அந்த கடவுளுடைய ஆலயத்தை பராமரிக்க அனைத்தையும் போடுகிறார். அவர் தனக்கென எதையும் வைத்துக் கொள்ளவில்லை என்பதால் இனி அவரை கடவுளே பராமரிக்க வேண்டும். அந்த தனக்குள்ளதை போட்ட பிறகு அந்த ஆண்டவரை அண்ணார்ந்து பார்க்கின்ற பொழுது அவர்தான் அவளை பாதுகாக்க வேண்டும். தன்னிடம் உள்ளதை முழுமையாக இழந்த அவர் இறைவன் இயேசுவால் முன்மாதிரியாக பாராட்டப்படுகிறார். அந்த ஆலய வரி என்பது இறைவனின் பராமரிப்புக்காக மக்கள் செலுத்தும் நன்றி காணிக்கை. இன்னைக்கு திருப்பலியில நன்றி காணிக்கை செலுத்துகின்ற பொழுது நாம் எவ்வாறு காணிக்கை செலுத்துகிறோம் என்று இன்றைய ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அவர் உள்ளதையெல்லாம் கொடுத்தார். தனக்கு வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கும் அனைத்தையும் கொடுத்தார். அந்த முதல் கைம்பெண், அந்நிய கைம்பெண், அவளும் தனக்கு இருந்த உணவு ஆதாரத்தையே கொடுத்து விட்டார். இப்படி கொடுப்பது உள்ளதையெல்லாம் கொடுத்தல், உள்ளத்திலிருந்து கொடுத்தல். ஒரு சிலர் உள்ளத்திலிருந்தும் உள்ளதையெல்லாம் கொடுத்து உயிரையும் கொடுப்பார்கள். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு தம்மிடம் இருந்த இறைத்தன்மையை கொடுத்து விட்டார். தன்னிடம் இருந்த வல்லமையை, குணமளிக்கும் வல்லமையை கொடுத்து விட்டார். தன்னிடம் இருந்த மகிழ்ச்சி போதனைகளையும் சவால் விடும் போதனைகளையும் கொடுத்து விட்டார். தன்னுடைய அன்னையை சிலுவையில் கொடுக்கிறார், ஆவியை கொடுக்கிறார். கடைசியில் அந்த நற்கருணையில் நாம் தினம் தினம் உண்ண தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து விட்டு தந்தையிடம் செல்கிறார். இது உள்ளதையும் கொடுத்து உயிரையும் கொடுத்த. இந்த அளவுக்கு நம்ம போக முடியவில்லை என்றாலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உள்ளத்திலிருந்து கொடுப்போம். உள்ளத்திலிருந்து இன்று கொடுப்போம். உள்ளத்திலிருந்து கொடுப்போம். ஆண்டவரே நமக்கு ஆதாரம், அவரே நமக்கு வாழ்வு, அவரே நமக்கு உணவு, அவரே நமக்கு ஜீவ தண்ணீர். நம்மை பஞ்சகாலத்திலும்
அவர் பராமரிப்பார், உணவு கொடுப்பார். கொடுப்போம், கொடுப்போம், கொடுப்பதில் தான் இன்பம். கொடுப்போம், கொடுப்போம், மகிழ்ந்து கொடுப்போம், கொடுப்பதில் தான் இன்பம். கொடுப்போம், கொடுப்போம், உள்ளதையெல்லாம் கொடுப்போம், கொடுப்பதில் தான் இன்பம். ஆசீர்வதியும், அற்புதம் செய்யும். எங்களுடைய உள்ளத்திலிருந்தும் உடமையிலிருந்தும் நாங்கள் கொடுப்போமாக. ஆமென்.